கடன் கொடுத்தவங்க சத்தம் போட்டு மூர்த்தியோட ஃபேமிலிய கூப்பிடுறாங்க. மூர்த்தியோட ஃபேமிலி தெருவுல வந்து நிக்கிறாங்க. அப்ப கடன் கொடுத்தவங்க சொல்றாங்க, இடத்த வாங்குறப்பவே சொன்னீங்கல்ல மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறேன்னு, நீங்க கட்டியே ஆகணுமா அப்படின்னு தெருவுக்கு வந்து கடன் கொடுத்தவங்க சொல்றாங்க. தனம், ஒரு நிமிஷம் சார், கத்தாதீங்க, நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க தனம் அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட. கடன் கொடுத்தவங்க சொல்லிட்டு போறாங்க, 2 நாளைக்குள்ள நீங்க கடனை கட்டி முடிக்கணும் சொல்லிட்டு போயிடுறாங்க. தனத்தோட அம்மா கிட்ட சொல்றாங்க, சாப்பாட்டு அரிசி இவ்வளவுதான் இருக்கு, மளிகை ஜாமானம் சுத்தமா இல்ல, பொண்ணுக்கு வேற ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாதம் வேற நிறைய செலவெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மூர்த்தியோட அம்மா கிட்ட சொல்றாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த மூர்த்தியோட அம்மா நெஞ்சு வலியில துடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரும் வந்துடுறாங்க அம்மா பக்கத்துல. அந்த அக்கா சொல்றாங்க, அம்மா நெஞ்சு வலியில துடிக்கிறாங்க. தனம் சொல்றாங்க, உடனடியா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க தனம். ஆட்டோ வர வைக்கிறாங்க. ஆட்டோல ஏறி போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. தனத்தை சொல்றாங்க, இங்கேயே நில்லு, ஆஸ்பத்திரிக்குள்ள நாங்க போயிட்டு வரோம் அக்காவை கூட்டிக்கிட்டுன்னு சொல்றாங்க. தனத்துக்கிட்ட கஸ்டமர்லாம் கேக்குறாங்க, ஆட்டோ டிரைவர் யாரு, சவாரி வருமா? தனமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.